நடேசன் ஆழ்ந்த சிந்தனையுடன் மடக்கி கட்டின கைலியுடன் மொட்டை மாடியில் மெதுவாக உலாத்தினான். வீட்டு வாசலில் ரிக்ஷாவில் ஏறும் முன் ரமா, டாடி நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன், பை என்றாள். சரி பை பை என்று கையசைத்தான். சிகரெட்டை பற்ற வைத்து மீண்டும் உலாத்தினான். காஃபியோடும் படியேறி வந்த மாதவி, இது 3வது காஃபி, எப்போ குளிச்சு எப்போ டிஃபன் சாப்பிட போறீங்க என்றாள். என் பிரச்சனை புரியாம பேசாத. என் மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்தா சீதாராமன் இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருப்பான். ஏதாச்சும் யோசனை தோணுச்சா இல்லையா? இல்லையே மாதவி, ரொம்ப டென்ஷனா இருக்கு எனக்கு என்று காஃபியை பருகினான். சீதாராமன் எப்போ வர்றதா சொல்லியிருக்காரு? நாளைக்கு காலையில 9 மணிக்கு டான்னு வந்து நின்றுடுவான். அவனுக்கு என்ன பதில் சொல்றது? என்ன கேவலமா நினைக்க மாட்டான்? அவர் சொன்னாருன்னு நீங்க ஏன் ஒத்துக்கிட்டீங்க? முடியுங்கிற நம்பிக்கையில ஒத்துக்கிட்டேன். சரி, நான் கீழே போறேன், நிறைய வேலை இருக்கு, சீக்கிரம் வந்து குளிங்க என்று டபரா செட்டுடன் மாதவி சென்றாள். மற்றொரு சிகரெட்டை பற்ற வைத்து யோசிக்க ஆரம்பித்தான் நடேசன். வேலைக்காரி செண்பகம் பக்கெட் நிறைய துவைத்த துணிகளோடு வந்து உதறி உதறி கொடியில் போட்டு கிளிப்பு வைத்துவிட்டு, ஐயா என்றாள் தயக்கத்துடன். என்ன? நீங்க பல தடவை புத்தி சொல்லியும் அந்த மனுஷன் கேட்கறதா இல்லைங்க. அந்த செருக்கி வீடே கதின்னு கிடக்குறான் ஐயா. இதை பாருமா, நானும் எத்தனை தடவை தான் அவனுக்கு அட்வைஸ் பண்றது? சில ஜென்மங்களை திருத்தவே முடியாது. இனிமே உன் புருஷன்கிட்ட என்ன பேச சொல்லாத. அது இல்லைங்க ஐயா, அவ வீட்டுக்கு போவாதன்னு சொன்னா அந்த ஆளு கேட்க போறதில்லன்னு நல்லா புரிஞ்சு போச்சியா. அவளை வெட்டி விடுறதா இல்ல, 3 குழந்தைங்கள வச்சுக்கிட்டு அல்லாடுறேன் ஐயா. எவ கூடவோ இருந்துட்டு போகட்டும், தாலி கட்டின பாவத்துக்கு செலவுக்கு பணம் கொடுக்க சொல்லுங்க ஐயா. இதை பாரு, நான் வேற ஒரு டென்ஷன்ல இருக்கேன். இப்போ உன் குடும்ப பிரச்சனைக்கு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்க நேரம் இல்ல. 2 நாள் கழிச்சு அவனை வந்து பார்க்க சொல்லு, புரிஞ்சுதா? சிகரெட்டை மிதித்துவிட்டு கீழே சென்றான். நடேசன் குளித்து டிஃபன் சாப்பிட்டு மற்றொரு காஃபியை ரசித்து குடித்தபடி ஒரு வார இதழை புரட்டி கொண்டிருந்தான். குட் மார்னிங் நடேசன். தலை முழுக்க நரைத்த ஏகாம்பரம் பக்கத்தில் உள்ள காலனியில் குடியிருப்பவர். தினசரி ஓசி பேப்பருக்காக புன்னகையோடு குட் மார்னிங் சொல்லி கொண்டு வந்து விடுவார். வாங்க சார். என்ன சார் விசேஷம் பேப்பர்ல? அமர்ந்து உரிமையுடன் புரட்டினார். நான் இன்னும் பேப்பர் படிக்கல சார். ஏன்? அது சரி, உங்க கண்ணி ஏன் இப்படி செவந்திருக்கு? ராத்திரி சரியா தூக்கம் இல்லை. உடம்பு சரியில்லையா? இல்லை, ஒரு யோசனையில் இருந்தேன். நேற்று ராத்திரி நான் கூட ஒரு யோசனையில் ரொம்ப நேரம் தூங்கலை. உங்களுக்கு என்ன யோசனை? எங்கள் காலனியில் நேற்று ராத்திரி ஒரு திருட வந்துட்டான். அப்புறம் அவனை கையும் களவுமா பிடிச்சிட்டாங்க. சின்ன வயசு பசங்க சேர்ந்து அவனை பின்னி எடுத்துட்டாங்க. சத்தம் கேட்டு நான் பால்கனியிலேருந்து பார்த்தேன். 8 பேர் சேர்ந்து அவனை பந்தாடுறாங்க. அவன் ரத்த காயத்தோட பதறான். நான் ஓடி போய் எல்லாரையும் விளக்கினேன். முறையாக போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கிற பொறுப்பை நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு துண்டில் அவன் கையை கட்டி ஒரு ஆட்டோவில் ஏற்றி கூட்டிகிட்டு போனேன். போலீஸில் ஒப்படைச்சிட்டிங்களா? அதான் இல்லை. ஏன்? அவனுக்கு 17 18 வயசு கூட இருக்காது. ஆட்டோவில் போனப்போ பேச்சு கொடுத்தேன். +2 படிச்சிருக்கான். மேலே படிக்க வசதி இல்லை, வேலையும் கிடைக்கல. இதான் முதல் முயற்சியாக திருட பார்த்துருக்கான். மாட்டிக்கிட்டான். என்னை போலீஸில் ஒப்படைக்காதீங்க சார், இனிமேல் சத்தியமாக திருட மாட்டேன்னு கெஞ்சினான். பாவமாக இருந்துச்சு. சரின்னு அவுத்து விட்டு போக சொல்லிட்டேன். காலனிக்கு வந்து போலீஸில் ஒப்படைச்சிட்டதா பொய் சொல்லிட்டேன். உங்கள் இரக்கத்தை சாதகமாக்கி அவன் தப்பிச்சிட்டான் சார். ஒரு திருடன் செய்கிற சத்தியத்தை போய் நம்பி இருக்கீங்களே. இதே மாதிரி தான் என் ஒய்ஃபும் சொன்னான். நான் செஞ்சது சரியா இல்லை அசட்டுத்தனமானு ராத்திரி பூரா யோசித்தேன். சட்டத்தில் பெனிஃபிட் ஆஃப் தி டவுட்னு ஒன்று இருக்கு சார். ஒருவேளை அவன் கெஞ்சலும் சத்தியமும் உண்மையாக இருந்தா அப்படி நினச்சி மனசை சமாதானப்படுத்திக்கிட்டேன். எந்த காலத்தில் சார் இருக்கீங்க நீங்கள்? எனக்கு என்னவோ நீங்கள் ஏமாந்துட்டீங்கன்னு தான் தோணுது என்றான் நடேசன். ஏகாம்பரம் பெருமூச்சு விட்டார். அவர் போன கொஞ்ச நேரத்தில் ரிக்ஷா வந்து யூனிஃபார்ம் கலையாமல் ரமா இறங்கி ஓடி வந்தாள். நெற்றியை தட்டி யோசித்தபடி இருந்த நடேசனிடம் வந்து, டாடி இன்னைக்கு எங்களுக்கு ஸ்கூல் லீவு என்றாள். ஏம்மா? 7ஆம் கிளாஸில் படிக்கிற மரியாங்கிற கேர்ள் புவனா டீச்சரை காம்பஸால் வெறித்தனமாக குத்திட்டா. ரத்தமாக கொட்டி ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. போலீஸ் எல்லாம் வந்து விசாரிக்குது, அதனால லீவ் விட்டுட்டாங்க. அந்த பொண்ணு என்ன மென்டலா? எதுக்கு டீச்சரை குத்தினா? இல்லப்பா, சமீபத்தில் மரியாவோட அப்பாவும் அம்மாவும் டைவர்ஸ் பண்ணி பிரிஞ்சிட்டாங்களாம். அதில் இவளுக்கு அம்மா மேலே கோவமா. டீச்சர் அம்மாவை மதிக்கணும்னு ஏதோ அட்வைஸ் செஞ்சதுக்கு இவளுக்கு வெறி வந்து 7 தடவை காம்பஸால் குத்திட்டா. போலீஸ்காரங்க கேட்குறப்போ, சரி சரி போதும், ட்ரெஸ் மாற்றிட்டு போய் ஏதாச்சும் படி, மிச்ச கதையெல்லாம் உங்கள் அம்மா கிட்ட சொல்லிக்க, டேடியை டிஸ்டர்ப் பண்ணாத என்றான் நடேசன். இருங்கப்பா, நான் ஃபுல்லாக சொல்லிடுறேன். நான் ஏற்கனவே டென்ஷனாக இருக்கேன்னு சொல்கிறேன் இல்லை. நடேசன் அதட்டியதும் ரமா மிரண்டு விலகினாள். மாலை 5 மணிக்கு நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்திருந்தான் நடேசன். மாதவி அருகில் வந்து, சீதாராமன் ஃபோன் செஞ்சாருங்க என்றாள். எப்போ? நீங்கள் பால் வாங்க போயிருந்தீங்களே அப்போ. ஏதாவது உளறி தொலைச்சியா? நான் என்ன உளர போகிறேன்? என்கிட்ட ஏன் கோவப்படுறீங்க? சரி, என்ன சொன்னான் அவன்?
நாளைக்கு 9 மணிக்கு வர்றதா சொல்லியிருந்தார் இல்லையா? 8 மணிக்கே வர்றாராம். கிழிஞ்சுது. வந்தா என்னடி பதில் சொல்றது? என்ன கேட்டா என் மரியாதை போயிடும் மாதவி. இதை ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் என்று நொடித்து விட்டு போனாள் மாதவி. தரையை கூட்டின செண்பகம் அருகில் வர 2 கால்களையும் உயர்த்தி நாற்காலி மேல் வைத்து கொண்டான். ஐயா, நீங்க அவருக்கு புத்தி சொல்ல வேண்டியதில்ல. ஏன் திருந்திட்டானா? இல்ல, என் பிரச்சனைக்கு நானே ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்ன செஞ்ச? அந்த சரோஜாவை கொண்டாந்தி என் வீட்டிலே சேர்த்துக்கிட்டேன். அவளுக்கும் சேர்த்து பொங்கி போடுறேன்னு சொல்லிட்டேன். சக்காலத்தியோட அனுசரணையா போயிடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். எப்படி மனசு கேட்கும்? என் மனசை பார்த்தா பிஞ்சுங்க வயிறு காயுதேயா. என் மனசை விட பசங்க வயிறு முக்கியம் இல்லையா? சரி, ஏதோ பிரச்சனை தீந்தா சரி. நடேசன் தன் சொந்த யோசனையில் மீண்டும் இறங்கினான். காலை 8 மணிக்கு சீதாராமன் வந்ததும் அவனை மொட்டை மாடிக்கு அழைத்து சென்று அவன் கைகளை பிடித்து கொண்டான் நடேசன். சீதாராமா, நீ சப் எடிட்டரா வேலை பார்க்குற பத்திரிகையில் சிறுகதை எழுத சொல்லி வாய்ப்பு கொடுத்தது உன் பெருந்தன்மை. ஜோக்கும் துணுக்கும் எழுதிக்கிட்டு இருக்கனா ஜம்பமாக எழுதித்தரேன்னு ஒப்புக்கிட்டேன். ஆனால் பாரு, 2 நாளாக நானும் மண்டையை போட்டு உடச்சிக்கிறேன். கதை எழுதுறதுக்கு ஒரு சின்ன தீம் கிடைக்க மாட்டேங்குது. ஐ எம் சாரி, எனக்கு கதை கிடைக்கல என்றான் நடேசன்.